வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக அரசியலில் ஒரு புதிய காட்சி அரங்கேறியிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் பாமக உடன் செல்லவில்லை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும் என கர்நாடகாவை வலியுறுத்துமாறு இவர்கள் பிரதமர் மோடியிடம் கோரியிருக்கிறார்கள். விஜயகாந்தின் இந்த முயற்சிக்கும் அவரது தலைமையில் ஒருங்கிணைந்த திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கும் மேகதாதுதான் அடிப்படையான நோக்கமா அல்லது வேறு ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா? தமிழகத்தின் மிக மூத்த எதிர்க்கட்சியான திமுக விஜயகாந்தின் அழைப்பை இந்த அளவுக்கு எளிமையாக உடனடியாக ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டது ஏன்? இந்த விஷயத்தில் பாமக ஏன் தனித்து நிற்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுகவின் இணை செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராஜ், பாமகவின் மாநில தேர்தல் பிரச்சார குழு தலைவர் திரு எதிரொலி மணியன், அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு சங்கரதாஸ் உள்ளிட்டோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர திருச்சி, மதுரை, நெல்லை அரங்குகளிலிருந்து நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திவ்யா மற்றும் கோபிநாத், மதுரை அரங்கத்திலிருந்து சரவணன் மற்றும் சக்கரவர்த்தி, நெல்லை அரங்கத்திலிருந்து வின்சென்ட், வினோத் மற்றும் டாக்டர் எமில் சர்சாத் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயராஜ், தமிழக அரசியலில் மிக ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்ய. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நான் சொல்லணும். ஒரு ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய விஷயத்தை, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செய்திருக்கிறார். அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மனமுவந்து அத்தனை கட்சியும் இன்றைக்கு இணைந்திருக்கிறது. இது இன்னும் கேட்டீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஐயா மருத்துவர் ராமதாஸில் இருந்து இன்றைக்கு இருக்கிற அத்தனை கட்சியினுடைய தலைவர்களும் குறைந்தபட்சம் 3 முறையாவது தங்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். 3 முறை, ஒரு முறை அல்ல, 3 முறை. எனக்கு சரியாக நினைவிருக்கிறது, கலைஞர் 2 முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். மேகதாது அணை பிரச்சனையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்று. ஆனால் தமிழக அரசு எப்படி செயலிருந்த அரசாக இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு இந்த மக்கள் பிரச்சனையிலே, இந்த உயிர் நாடை பிரச்சனையிலே இப்படி ஒரு செயலிழந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. செயல்படாத ஒரு அரசு இருக்கின்ற பொழுது அதை வழிநடத்தக்கூடிய மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற அளவில் மத்தியில் இருக்கிற ஆட்சியின் பிரதிநிதியும் அழைத்துக் கொண்டு, எதிர்கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸையும் அழைத்துக் கொண்டு இன்றைக்கு பிரதமரை திரு விஜயகாந்த் அவர்கள் சந்தித்திருப்பது மிக சரியான விஷயம். இந்த நேரத்தில் செய்யப்பட்டிருப்பது மிகவும் சரியான விஷயம். அதுதான் இதுல எப்ப செய்யறதுன்றதா இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுன்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் இத திமுக செய்வதற்கு வாய்ப்பே இல்லையா? செய்ய முடியாது. ஏன் கேக்குறீங்க? நான் அதான் காரணம் சொல்றேன். பாரதிய ஜனதா எங்களோடு வராது. சிபிஎம் எங்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். நாங்கள் இதை செய்தால் அரசியலோடு செய்திருப்போம். எதிர்க்கட்சி தலைவர் செய்கின்ற பொழுது அது விஷயமே வேறு, இதனுடைய பார்வையே வேறு, ஸ்கோப்பே உங்களுக்கு மாறுது. நீங்கள் அந்த அளவுகோலை வைத்தே பார்க்க முடியாது. இது கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல, தமிழர்களின் உணர்வு பிரச்சனை. இதே போல காவிரியிலே இந்த பிரச்சனையிலே விவசாய சங்கங்கள் சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி குழு கூட்டத்தை கூட்டியது. அதிலே பாமகவும் கலந்து கொண்டது, பாரதிய ஜனதாவும் கலந்து கொண்டார்கள். அதன் சார்பில் ஒரு பந்த் அறிவிக்கப்பட்டது தமிழகத்திலே. அந்த பந்தை முடக்கி வைக்க ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி அமைச்சர்களும் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்களும் டெப்போவிற்குள்ளே போய் பேருந்து இயக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் ஒரே கட்சி அதிமுக தான் அதிலும் கலந்து கொள்ளவில்லை. விவசாயிகளுக்கே அந்த நிலைமைனா திமுக இந்த பிரச்சனையை முன்னெடுத்தால் சரி. திரு சங்கரதாஸ், ஒரு தமிழக முதலமைச்சர் செஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல? அந்த கிரெடிட் தங்களுக்கு மட்டுமே கிடைச்சிடணும் அப்படின்னு அதிமுக செயல்படுகிறதா? மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா வழிகாட்டுதலின்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவை ஏற்கனவே டெல்லி அழைத்து சென்று பிரதமரை பார்க்க வைத்திருக்கிறார்கள், பேச வைத்திருக்கிறார்கள். அதில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் போயிருக்கிறார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் வலியுறுத்துவதை விட ஒவ்வொரு கட்சியிலும் உள்ளவர்கள் வலியுறுத்துவது எந்த அளவுக்கு அழுத்தமாக எடுத்துக்கொள்வார்கள் அதை நீ பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்டதும் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஜயகாந்த் இன்றைக்கு இதில் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில்
எதுக்கு வந்துக்கிறீங்கன்றது எங்கே போனாலும் பத்திரிக்கையாளர் கேட்பாங்க. இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறோன்னு நம்ம சொல்கிறது பொது வாழ்க்கையில் நம்ம கடமை. அவர் எப்படி நடந்து கொண்டார் பார்த்தீங்களா? நீ என்ன கொம்பனா, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்ட்டு எழுந்து போஞ்சிட்டே இருக்கிறாரு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அவமானப்பட்டு எழுந்து போகிறாரு. நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. இல்ல அவருடைய இடத்துல ஒரு எடுக்கலங்கிறதா குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் அது சாத்தியமாயிருக்கிறது. அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் அழைச்சு அந்த மாநில முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதற்கான தேதி கேட்கப்பட்டு பின்னால் பல்வேறு காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன் இங்க தமிழகத்தில் அது சாத்தியமே இருக்க மாட்டேங்குது? இல்ல பத்திரிகையாளர் ஏற்கனவே அடிச்ச கேஸ் இவர் பேர்ல ஏர்போர்ட்ல இருக்கு. மறுபடியும் பத்திரிகையாளர் விவாதத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல இவருடைய தலைமையில் போனா இதே மோடியினுடைய பதவியேற்புக்கு போனாரு. பதவியேற்பில் கலந்துக்கல, ரூம்ல படுத்துட்டு வந்தார். கேட்டா எனக்கு உரிய இடத்துல சீட்டு கொடுக்கல அப்படின்னு பேசுறமா? இல்ல இல்ல விஜயகாந்த் தலைமையில் தானே போயிருக்கீங்க. ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் கூட்டு போனா எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் முதலிலே செஞ்சுட்டாரு. அதை முதல்ல சொல்லிட்டார். மறுபடியும் பேசக்கூடாது. என்ன செஞ்சீங்க? வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் ஜெயராஜ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எந்த விதமான உணர்ச்சி வசப்படாம ஒரு செய்தியாளர் சந்திக்க முடியாத ஒரு நபரை எப்படி எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைந்து சென்று பிரதமர் ஒரு கோரிக்கை வைக்க முடியும்னு கேட்கிறார். இதற்கு உங்களுடைய பதில்? இல்ல சார் இதுல சார் பெரிய விஷயமா அது. ஆளுங்கட்சி கர்நாடகத்துல எப்படி பண்ணாங்க? அனைத்து கட்சி தானே போனாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கடமையை செய்யறாங்க. நாங்க வரவேற்கிறோம். திமுக சார்பில் திருமதி கனிமொழி கலந்துக்கிட்டாங்களே, ஏன் நீங்க எங்கள் கட்சி சார்பில் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்களே, அவங்களும் தான் போனாங்க. இவங்க மட்டுமா போனாங்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனதையும் ஏன் அவர்கள் போய்விட்டால் கட்சி தலைவர்கள் சார்பில் ஒரு குழு போக கூடாதா? நம்முடைய அழுத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புகிறவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பிரதமரை சந்திக்கின்றது ஆளுங்கட்சி கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் ஆல்ரெடி ஆக்ஷன் டேக்கன் கேப்டன் விஜயகாந்த் என்பவர் சாதாரணவர் அல்ல, ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு எதிர்க்கட்சியின் தலைவர். கூட்டணியில் இருக்கிறவர் அவரு. சரி, நான் மணியன் போயிட்டு நான் உங்ககிட்ட வரேன். என்ன தப்பு இருக்கு? ஜெயராஜ் ஒரு நிமிஷம், மணியன் போயிட்டு உங்ககிட்ட வரேன். திரு மணியன், பாமகவுக்கு கடைசி வரைக்கும் விஜயகாந்த் தரப்பிலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கான முயற்சி கைகூடவே இல்லை. பாமக இதற்கான எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்கவே இல்லை. ஏன் இந்த விஷயத்துல பாமக தனிச்சு நின்று செயல்படணும்னு நினைக்கிறாங்களா? விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ஒரு மகத்தான பதவியை, யாருக்கும் கிடைக்காத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இயக்கம் ஆரம்பித்த உடனேயே அவர் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை, அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த தெரியாத ஒருவரும் அந்த பதவியை மாட்டிக்கொண்டது. சரிங்க, உங்க கருத்துப்படி ஏற்கனவே செய்யலனே வச்சுக்குவோம். இப்ப செய்யறாருல இல்லையா? முடிச்சிடுறேன். 4.5 வருஷம் இந்த மக்களை பத்தி சிந்திக்காத, இந்த மக்களை பத்தி பேசாத, இந்த மக்களுடைய நலன்களை பற்றி கவலைப்படாத ஒருவர் டெல்லிக்கு போலாம் வாங்கன்னு எல்லா கட்சியும் கூப்பிடுறதும் அது ஒரு வேடிக்கையான ஒரு செய்தியா இருக்குது. அவர் கூட எல்லா கட்சி சேர்ந்து போறது ஒரு விந்தையாவும் இருக்குது. எனக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க அன்புமணி ராமதாஸ முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்களா இல்லையா? ஆமாங்க. தமிழக பிரச்சனைகளுக்கு சிந்திக்கணுமா இல்லையா? ஒட்டுமொத்தமாக அறிக்கைகளும் அறிவிப்புகளும் மட்டுமே விட்டுட்டு இருந்தா அவருடைய செயல்பாடுகள் மீது விமர்சனங்கள் வருகிறது. நான் மறுக்கிற அந்த விஷயத்துல உண்மையான எதிர்கட்சியா இன்றைக்கு தமிழ்நாட்டில அன்றாடம் அறிக்கைகள் மட்டுமல்ல, அனைத்து விஷயங்களிலும் தமிழ்நாடு அரசு செய்கின்ற தவறுகளை, ஊழல்களை பட்டியலிட்டு, அது பருப்பு கொள்முதலாக இருந்தாலும், முட்டை கொள்முதலாக இருந்தாலும், மின்சார கொள்முதலாக இருந்தாலும், பட்டியல் போட்டு அதை முறையாக கொண்டு போய் எங்க கொடுக்கணுமோ கவர்னர் கொடுத்து விசாரணை வைங்கன்னு கேட்கிறோம். விசாரணை வைக்க சொல்லி கட்டாயப்படுத்துறோம், அழுத்தம் கொடுத்துக்கிறோம். நீங்க விஜயகாந்த் 4 வருடங்களாக எந்த விதமான முயற்சியும் செய்யலன்னு சொல்றீங்க. இப்ப செய்யறாரு இல்லையா? அந்த முயற்சிக்கு நீங்க கை கொடுக்கலாம் இல்லையா? தோல் கொடுக்கலாம் இல்லையா? தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் தானே. இதான் சொல்றேன், இது ஒரு நாடகம். இந்த நாடகத்தின் கிளைமேக்ஸ் இப்ப சொன்னார் அவர். பல பேர் வேடிக்கையா பார்த்தாங்க, நீங்க லைவ் பண்ணீங்க. இது ஒரு நாடகம், கிளைமேக்ஸ் தான் சரியில்லை. ஆகவே இந்த நாடகத்தை நடிக்க நாங்க தயாரா இல்லை. நான் மக்களோடு மக்களுக்கு ஆசைப்படுறோம். ஜெயராஜ், இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லலாம். நம்ம நேயர்கள்ட்ட போயிட்டு வந்துடலாம். திருச்சி நேயர் திவ்யா, உங்களுடைய கருத்து. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். இப்ப திரு விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காக தான் இந்த பிரச்சனையை நம்ம பிரதமர்கிட்ட இந்த கோரிக்கை விடுத்திருக்காருன்னு சொல்றாங்க.
ஆனா அவர் வந்து மக்களுக்காக செய்யணும்னா அவர் எப்பயோ வந்து செஞ்சிருக்கலாம். முல்லை பெரியார் பிரச்சனை வந்த போது அவர் வந்து எதுக்குமே வந்து கை கொடுக்கல. அப்புறம் 20 நம்ம தமிழர்கள் வந்து சாகடிச்ச போதும் அவர் ஒன்றும் கேட்கல. இப்ப இப்படி இவர் வந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் கூட்டணியா அவர் ஏன் பிரதமர் கிட்ட போறாருன்னு தெரியல எனக்கு. சரி, நம்ம இதற்கான விளக்கத்தை ஜெயராஜ் மக்களுக்காக கிடையாது. சரி, கேட்கலாம். தமிழகத்துடைய மத்த எந்த பிரச்சனைகளுக்கும் விஜயகாந்த் குரல் கொடுக்கவே இல்லாரு. காலையில தொடங்கி சாயங்காலத்துக்குள்ள தமிழகத்துடைய ஒட்டுமொத்த எல்லா விதமான எதிர்க்கட்சிகளையும் தலைவர்களையும் சந்திக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஏன் இதை மத்த பிரச்சனைகளை செய்ய முடியல? கேள்வியோட சாரம் 20 தமிழர்களினுடைய இதுக்கு நீதி விசாரணை தேவைன்னு சொல்லிதான் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு நீதி விசாரணை தேவைன்னு தான் இந்த மனுவில் கொடுக்கப்பட்டிருக்கு 5 கோரிக்கைகள். அதில் இதுவும் ஒரு கோரிக்கை. அதுக்கு குறித்து அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர்களை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை அவர் போய் பார்ப்பதற்காக காரிலே அவர் புறப்பட்டதற்கு பிறகுதான் தமிழக அரசு அங்கே வந்து தமிழக அரசுடைய நிவாரண தொகையை அறிவித்தார்கள். அந்த விந்தை நீங்கள் பத்திரிகையில படித்திருப்பீர்கள். ஆக இதிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்து இது நாடகம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் அண்ணன் மணியன் சொன்னார், இங்கே சுட்டிக்காட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடக்கிற எல்லா போராட்ட முறையை மக்கள் இதை முன்னெடுத்திருந்தால் நாங்கள் அவர்களோடு போய் அதிமுகவும் அதை காலையில பதிவு பண்ணியிருக்கிறது. இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், அதிமுக சொல்வது என்பது வேறு, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வது என்பது வேறு. இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர்களுடைய கருத்து வேறு வேற ஒன்றாக இருந்தாலும் அதற்குள்ளே அமைந்திருக்கிற பொருள் வேறு. அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வெற்றிக்காக கேப்டன் விஜயகாந்த் அங்கே போய் பிரச்சாரம் செய்தாரே, அன்றைக்கு கேப்டன் விஜயகாந்தை பத்தி உங்களுக்கு தெரியவில்லையா? இன்றைக்கு எதற்கு விமர்சனம் செய்கிறீர்கள்? அன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக கேப்டன் விஜயகாந்த் அங்கே போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தினீர்கள், அவரை அழைத்து போனீர்கள், பிரச்சாரம் செய்தீர்கள். அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். பிறகு அவரையே நீங்கள் இன்றைக்கு இவ்வளவு கேவலமாகவோ அல்லது அவரை இதுவாக பேச வேண்டிய அவசியம் என்ன? தனிப்பட்ட முறையில் எந்த தலைவரும் நாம் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஒரு கடமை, ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டார். உதாரணமா அவருடைய மகனுடைய சினிமா படப்பிடிப்புக்கு அவர் போறார். சிங்கப்பூர் போயிருந்தார், மலேசியா போயிருந்தார். வந்து 1 மாதம் கழித்து வருகிறவரை பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இந்த நாட்டு நடப்பு தெரியுமான்னு கேட்டா நான் பத்திரிகையே பார்க்கல, ஒண்ணும் நீங்க தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். மேகதாது பிரச்சனையில பாமக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? என்னுடைய கருத்து திவ்யா சொன்ன மாதிரி ஒரு விஷயம், ஆந்திர பிரச்சனைகளே அந்த உண்மை கண்ணு குழு நான் ஒரு நாள் போனவன். அன்னைக்கு ஆந்திராவில் பல என்கவுண்டர் நடத்தப்பட்டது. எந்த என்கவுண்டர்லயும் இதுவரைக்கும் திருநாட்டு பதிவு பண்ணல. ஆனா நாங்க இன்னைக்கு உண்மை கண்ட குழுன்ற இந்த பாமக குழு அந்த 20 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து கொண்டு நாங்கள் திருப்பதிக்கு போனோம். அங்க போய் மனுவை கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கி இன்றைக்கு திருநாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் முழுக்க நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் எடுத்த முயற்சி. இல்ல அதுல உங்க மேல வேற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அந்த விஷயத்துல நீங்க பண்ணும்போது இந்த விஷயத்துல பண்ணலங்கறத கேள்வி. நாங்க ஒருத்தர் மட்டும் போயிடல. நீங்க அந்த விஷயத்துல பண்ணுகிற பொழுது ஏன் இந்த விஷயத்துல பண்ணல? 6 குடும்பம், எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த 6 குடும்பம், 6 வன்னிய குடும்பத்திற்கு மட்டும்தான் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அண்ணா தவறான பதிவு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும். அவங்க யாரும் பாமகவும் இல்ல, மீதி பேருக்கு நீங்க ஏன் செய்யல? சேலம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் சேலத்துல அவங்கள விட்டீங்களா? 6 பேருக்காக மட்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னணி என்ன? சாதி தானே. நீங்க சாதி கட்சி நாங்க சொல்றதுக்கு இதுவே ஆதாரம் இல்லையா? அவர் சொல்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு பதில் சொல்லுங்க. கூட சேர்ந்தாக்க சாதிக்கக்கூடிய கட்சின்னுவாங்க, எங்க கூட சேர்ந்தா சாதி கட்சி இல்ல. அவர் பேசுறது இல்ல. என்னோட கருத்து திமுக கூட சேர்ந்தா சாதி கட்சிக்கு சாதிக்கக்கூடிய கட்சி அவங்க தலைவர் சொல்லுவாரு. அதிமுக கூட சேர்ந்தா தேவையில்லைன்னு சொல்றாங்க. அவங்க தடித்து தான் அவரை பதிலே சொல்ல விடலனா எப்படி? நான் இந்த கருத்தை பேசி ஆகணும். பதில் சொல்லுங்க. ஆந்திர பிரச்சனையில எல்லா கட்சியுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சந்திக்கணும்னு போனோம். இதுக்கு முன்னாடி நாங்க போறதுக்கு முன்னாடியே எல்லோரும் எந்த கட்சியும் போறதுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக அந்த பிணங்கள் வந்த உடனேயே அதை எரிக்க வேண்டும் கட்டாயப்படுத்தினார்கள் காவல்துறை. பாமக ஜாதிய கட்சி அவர் சொன்னார் இல்லையா? விரைவா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. நான் சொல்றதை கேட்டுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, வலிமை இல்லாத மக்கள், மலைவாழ் மக்களை போலீஸ் மிரட்டி கொளுத்திட்டான். நாங்க போறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. எல்லாருமே யாரும் மாலை வைக்க முடியல எங்களால. அன்றைக்கு போராடியவர்கள், தைரியமானவர்கள் கிராமத்தில் கீழே இருந்தவன் மலைக்காரம்புறம் கொளுத்தி முடிச்சிட்டான். இங்க கீழே இருந்தவங்களையும் அதுலயும் ஒரு போய சமூகத்தையும்
பூர்த்தியாச்சு. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, நாங்க போய் போராடினது நீங்க உங்களுடைய கட்சியுடைய இளைய தலைவர் மருத்துவருங்கிற அடிப்படையில உறவுமுறை திருமணங்களுக்கு எதிரானவர் தானே? உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு எதிரானவர் தானே? உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறது, நெருங்கிய உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு எதிரானவர் தானே? மருத்துவருங்கிற அடிப்படையில அது ஒற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா தானே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஜாதிய திருமணங்களை ஊக்குவிக்கும் விதமாக தான் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே உறவுமுறை திருமணங்கள் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டும் பாமக மீது வைக்கப்படுகிறது. அதே குற்றச்சாட்டை அவங்க வேறொரு விதத்துல இருந்து வைக்கிறாங்க ஜாதிய கட்சிகளாக. நாங்க சொல்ல வருது அதுக்கான பதில் அங்க உள்ள காவல்துறைக்கு தெரியும், வருவாய்த்துறைக்கு தெரியும். மக்களாக இடத்துல பிரச்சனை பண்றாங்க. எங்களுடைய இறந்த உடல்ல கை இல்ல, கால் இல்ல, நாக்கு இல்ல, மூக்கு இல்லன்னு கத்துறாங்க. நாங்க எதாச்சியா போனவங்க அதை பாக்குறோம். இவங்க எல்லாம் மாலை வச்சாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா அங்க இருந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு முனியம்மாள்கிட்ட கையெழுத்து வாங்கி ஃபேக்ஸ்ல அனுப்புறோம். நாங்க அங்க கிராமத்துல இருந்து சகாட்சி மூலமா அனுப்பி எங்களுடைய வழக்கறிஞரை பயன்படுத்தி நாங்க கேஸ் போடுறோம். இந்த மறு பரிசோதனை பண்ணா இந்த 6 பேருக்கு மட்டும் இல்ல, 20 பேருக்கு வெளியே போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப தள்ளி நீங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த நேரத்துல போய் எதிர்க்கட்சியா செயல்படுறோம். நீங்க சாயம் பூசாதீங்க. நான் 20 பேர் ஆச்சுன்னா ஆந்திராவுக்கு போனேன், இன்னைக்கும் போராடுறேன். ஹைதராபாத் கூட்டு போனோம், 20 பேருக்கு கூட்டு போனோம், அங்கேயும் போராடுறோம். நாங்க யாரும் சாதி பார்த்தல்ல, மக்களை பார்த்து போராடுறோம், மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்காக செய்யறோம். இந்த 108 இலவச ஆம்புலன்ஸ் கொடுத்ததெல்லாம் மக்களை பார்த்தா கேட்ட கேள்விக்கு நீங்க கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்ல. யோசிச்சு நீங்க அப்புறம் சொன்னீங்கன்னா கூட நல்லது. அடுத்ததாக மதுரை நேயர் சரவணன், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். வணக்கம் சார். நீங்க பேசலாம் சரவணன். ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இப்போ அந்த நில கையகப்படுத்தல் மசோதா, மீனவர் பிரச்சனை, அப்புறம் இந்த மேகதாது பிரச்சனை, எதுவாக இருக்கட்டும், இப்போ ஏன் இந்த 4 வருஷம் ஏன் இந்த தள்ளி போச்சு? ஆளுங்கட்சி நினைச்சிருந்தா இந்த விஷயத்த எப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்க முடியாதா? இல்லை எதிர்கட்சியாகவே இருக்கட்டும், ஏன் இவ்வளோ தாமதம்ன்றதான் மக்களோட கேள்வி. சரி, அரசு தரப்புல இருந்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஏன் இவ்வளவு தாமதமாக இந்த விஷயத்தை நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுங்கட்சி என்ற முறையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த காவிரி பிரச்சனையில் 4 நாள் உண்ணாவிரதம் இருந்து அரசாணை போட வைத்திருக்கிறார்கள். அதே போல் வள்ளுவர் கோட்டத்தில் 1 நாள் உண்ணாவிரதம் இருந்து அரசாணை போட வைத்திருக்கிறார்கள். சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் இன்றைக்கு அந்த 20 பேர் சுட்டுக் கொண்டதற்கு கூட சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முதலமைச்சரே அங்கே கோரிக்கை விட்டிருக்கிறார்கள் மத்திய அரசுல. எதையும் ஆளுங்கட்சி தட்டி கேட்கவில்லை. இல்லங்க, எல்லா எதிர்க்கட்சிகளும் உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துறாங்களா இல்லையா? அரசு செயலிழந்து விட்டது, எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவே இல்லை, புதிய திட்டங்களுக்கு எந்த விதமான முன்முயற்சியும் எடுக்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுட்டு தானே இருக்காங்க. அரசு செயல்படாம இப்ப எல்லாம் அரசு ஊழியர் சம்பளம் வாங்குறாங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது மட்டுமே புதிய திட்டங்கள் எடுத்துக்க முடியுமா? அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் அப்படிங்கறது மட்டுமே நீங்க புதிய திட்டங்கள் எடுத்துக்க முடியுமா? அரசு ஊழியர் போய் அந்தந்த திட்டங்களை பாத்துனாங்க, நிறைவேற்றிட்டாருங்க. நீங்க குற்றம் சொன்னா அது போல உண்மையாயிடுமா? அப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாமே போய் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போய் சொல்றாங்களா? அப்படியா? ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கா பன்னீர்செல்வம் விழா வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. ஒரு விழா விழா வச்சு கிடையாது. மூலதாளம் அடிக்கிறது, பொய்க்காலி குதிரை டான்ஸ் பண்றதுலாம் கிடையாது. எளிமையா பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க விழா வைக்கிறது கிடையாது. இதே விஜயகாந்த் சட்டசபையில பேசினாரு. விஜயகாந்த் படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் விஜயகாந்த் சொல்றாரு, தமிழ்நாட்டுல விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல நான் பேசும்போது பேசக்கூடாது. நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசும்போது அவர் அடக்குங்க. நான் பேசுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிகவை கொண்டு வரணும்னு முயற்சி செய்யப்பட்டது. அப்போது அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலையும் அதே போன்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அப்போதும் கைகூடவில்லை. எப்படியாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை திமுக கூட்டணியில கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல திமுக முனைப்போடு செயல்படுகிறது. அதற்காக தான் விஜயகாந்த் தலைமையில் அப்படின்னா கூட திமுக இறங்கி போயிருக்கிறது இந்த விஷயத்துல அப்படின்னு உங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? இல்லை, அப்படி கூட்டணி நம்ம 19 சொல்லிட முடியாது. அப்படியே இருந்தால் அதில் என்ன தப்பு இருக்கு? கூட்டணிகள் வைத்து தான் இன்றைக்கு அரசியல் சந்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு தமிழக அரசின் சூழ்நிலையிலே உருவாகிவிட்டது. அப்படியே விஜயகாந்த் எங்கள் கூட்டணியில் இணைந்தாலும் அது அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டால் இயற்கையாக ஏற்படுமையானால் அதில் நாங்கள் வரவேற்கிறோம் என்று எங்கள் தலைவர் என்று சொல்லிட்டாங்க. அதனால அது போய் ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம சொல்ல முடியாது, ஒரு காரணமா சொல்ல முடியாது. இன்னொன்னு, விஜயகாந்த் தலைமைனா விஜயகாந்த் ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சார். அவரோட தலைமையில போய் அனைத்து கட்சியும் போறது. திமுக மட்டும் போச்சுன்னா எங்கள் மீது நீங்கள் இந்த குற்றமே வைக்கலாம். காங்கிரஸ் வந்திருக்காங்க, ஜி.கே. வாசன் தமாக வந்திருக்காங்க, வைகோ அவருடைய பிரதிநிதிகளை அமைச்சிருக்காங்க. இப்படி எல்லா கட்சியும் தானே இணைந்திருக்கோம். இது ஒன்றும் திமுகவும் தேமுதிகவும் மட்டும் செய்கிற விஷயமாக அதை பார்க்க முடியாது அல்லவா? சரி,
சங்கரதாஸ், ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து போய் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தான், தேவையான ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறது தான் ஜெயராஜோட கருத்து. அதிமுக சார்பில் சொல்றதை விட கருணாநிதியே முதலமைச்சராக இருக்கும்போது விஜயகாந்த் பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். விஜயகாந்த் இது போல படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் திடீர்னு தமிழ்நாட்டில் விலைவாசி ஏறி போச்சுன்னாரு. அன்றைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர் தம்பி விஜயகாந்த் சட்டமன்றத்தில் என்ன வந்து பேசுவார் இதை பற்றின்னு பார்த்தோம், பேசலை. பத்திரிகையில் எங்கன்னா அவர் பேசி செய்தி வருமானு பார்த்தோம், காணோம். திடீர்னு இன்றைக்கு பார்த்தாக்கா ஏடுகளில் அவர் வந்து விலைவாசி பற்றி கத்திரிக்காய் ஏறி போச்சு, அது ஏறி போச்சுன்னு பேசுகிறாரு. என்னுடைய திரைப்பட நண்பர்களை கேட்டேன், அவர் 2-3 மாதமாக படப்பிடிப்புக்கு போயிருந்தார், இன்னைக்கு தான் வந்தார்னு சொன்னாங்க. இது வரைக்கும் படப்பிடிப்பு முதலாளிங்க அவருக்கு சாப்பாடு போட்டாங்க பொழுது அவருக்கு விலைவாசி பற்றி தெரியல, இன்னைக்கு தான் வந்துக்கிறார் பொழுது விலைவாசி பத்தி பேசுறாருன்னு அவர் தான் குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் இவர் எந்த அளவுக்கு இவர் செயல்பட்டார் கருணாநிதி தான் குறிப்பிட்டார். பாமகவும் அதிமுகவும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க. கூட்டணிக்கு முன்னாடி பாமகவுடைய தலைவர் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொன்னாரு, அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கப்பட்டது, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் மேடைகள் இது இல்ல. எங்க தலைவியோ எங்க கேள்வியோட நோக்கமே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தலைமையில போய் பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பதில். அதான் அவர் தலைமைன்னு சொல்றாரு இல்லையா? திருமங்கல இடைத்தேர்தல் முடிஞ்சதும் அவர் முதலமைச்சர். அப்ப இவரை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த விஜயகாந்த் இயக்கத்தை இமயமலைன்னு எல்லா எதிராளர்களும் விமர்சனம் பண்ணாங்க, கற்பனை பண்ணாங்க. ஆனா அந்த தொகுதியில அவங்க அம்மா பிறந்த ஊருக்குது, அங்கதான் இவர் பிறந்தார் பிரசவம் பார்த்தாங்க. அந்த தொகுதியிலே தம்பி டெபாசிட் வாங்கல விஜயகாந்த். இவர் ஒரு தலை, இது விஜயகாந்த் கட்சி. இத போய் இமயமலையா எதிராளர்கள் விமர்சித்தாங்க. அப்படி என்று யார் சொன்னது? விஜயகாந்தோட கூட்டணி வைப்பதற்கு முன்னாடி, கூட்டணி வச்ச பிறகு அதிமுக அவரை பற்றி எந்த விதமான விமர்சனம் சொன்னதே இல்லை. அவர் சொன்னது முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதி பேசியது, விஜயகாந்த் பற்றி பேசியது. கூட இன்றைக்கு இமயமலையா இருக்கிற அந்த தலை கூட்டணி வச்சிட்டாங்க. இல்ல, தேமுதிகவோடு கூட்டணி வைப்பதற்கு முன்னால், தேமுதிகவுக்கு கூட்டணி முறிந்த பிறகு பின்னால் அப்படின்னு அதிமுக அவங்களை பத்தி விமர்சனம் பண்ணதே இல்லையா? ஒட்டுமொத்தமா உங்களால அவங்க தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து இங்க யாரும் வராதனால நம்ம தொடர்ந்து அவங்கள சொல்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல ஆரோக்கியமான விஷயம் இல்ல. சரி, நம்ம நேயர்கள் கருத்தை கேட்கலாம். இல்ல சங்கரதாஸ், தனிநபர் விமர்சனங்கள் தேவையில்லை. தனிநபர் விமர்சனங்கள் தேவையில்லை. நம்ம நேயர்கள்ட்ட போயிடலாம். அடுத்ததாக நெல்லை நேயர் வின்சென்ட், உங்களுடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு வந்து இந்த 3 கட்சிக்காரங்களும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே பிரச்சனையே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர், ஏதாவது ஒரு தலைவர் செஞ்சிருக்காரா? இது வந்து மக்கள் நலனுக்காக. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து அவங்க வந்து விஜயகாந்த் சாரோட மண்டபத்தை இடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி அதிமுகவில் வந்து அந்த அம்மா வந்து அம்மையார் வந்து இவங்களை பார்த்து குடிகாரன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பல பிரச்சனைகள் வந்துச்சு. இருந்தபோதும் மாற்றி மாற்றி கட்சிகள் கூட்டணிக்கு இன்னைக்கு விரும்புகிறதும் சூழ்நிலைகளை மாறி அமைஞ்சிருக்கிறதும் வேற விஷயம். ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு போய் இன்னைக்கு பிரதமரை சந்திக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அதிமுகவோ பாமகவோ எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்களே தவிர அவங்க யாரும் கூட போறதுக்கு தயார் இல்லை. இப்போ அதிமுக சார்பில் போறதுக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் போய் சந்திக்கும் போறது மற்ற கட்சிக்காரங்களை ஒன்றிணைத்து கொண்டு போயிருந்தாருன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவர் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கு அதிமுகவில் யாரும் தயாரா இல்லைங்கிறதும், பாமகவில் அவங்க முதல்வர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவிச்சதன் காரணமா அவங்க வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தலைமையில் போயிட்டா நமக்கு அசிங்கமோ அப்படிங்கிறது வந்து அவங்களோட கருத்து. ஆனால் உண்மையான நிலை என்னன்னா, இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் இவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவர் முதும்பெரும் கட்சி தலைவராக இருந்தாலும் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் அழைச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட கட்சியில இருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காருன்னா இதுல வந்து நம்ம எல்லா கட்சிக்காரங்களையும் கண்டிப்பா பாராட்டணுமே தவிர விஜயகாந்த் அவர்கள் தலைமையில போனாங்கன்னு சொல்லி அதையே வச்சுட்டு அவர் தனிநபர் மீது ஒரு விமர்சனத்தை கூறிட்டு வரதுல அர்த்தமே இல்லை. இவங்க மாற்றி மாற்றி பாமகவும் அதிமுகவும் மணியன் சங்கரதாஸ் வந்து அதுக்கு போதுமான விளக்கங்கள் அரசு தரப்புல இருந்து சொல்லிட்டதுனால, அதிமுக தரப்புல இருந்து சொல்லிட்டதுனால இதற்கு நீங்க பதில் சொன்னா சரியாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏன் போகல அப்படிங்கறத அவருடைய கேள்வி. நீங்க அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய பதில். நல்ல விஷயம் ஒத்துக்கிறோம், நம்ம அந்த விஷயம் மறுக்கல. ஆனால் யார் தலைமையில் போறோன்னு ஒரு முடிவு இருக்குது. அதாவது 4.5 வருஷம் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி
எல்லா விஷயங்களையும் ஒரு முன்னெடுத்து போயிருந்தாருன்னா அவர் கூட போகலாம். இது எனக்கு ஒரு நாடகமாக தான் தெரியுது எங்களுக்கு. இவர் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், ஒரு நேயர் சொன்னது போல பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, பாதிப்புக்குள்ள விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் முன்னெடுத்து ஒரு போராடி இருந்தாருன்னா இவர் ஒரு தலைமையை ஏத்துன்னு போலாம். சரி, இதே மாதிரியான ஒரு முயற்சியை தேமுதிகவுக்கு முன்னால பாமக எடுத்திருக்கனால ஏன் வாய்ப்பே கிடையாதா பாமகவுக்கு? அப்படி அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற இவர் திமுக சொன்ன மாதிரி நாங்க எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கூட போகக்கூடாது முடிவு பண்ணுவாங்க. ஆனா எல்லாரையும் விட ஒரே விஷயம் என்னன்னா, எப்படி கர்நாடகத்தில் மேகதாது பிரச்சனை மட்டும் இல்ல, காவிரி பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அரசும் எதிர்கட்சியிலும் ஒன்றாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை யார் உருவாக்கணும்னு சொன்னா, நீங்க முயற்சியே எடுக்காம ரெண்டு தரப்புலையும் முயற்சியே எடுக்காம எடுத்தால் தோத்து போயிருக்கும், எடுத்தால் அப்படி நடந்திருக்கும்னா சொல்றது எந்த விதத்துல சரி? ஆளுகின்ற கட்சியும் இதை முடிவெடுத்திருக்க வேண்டும். இதெல்லாம் முடிவெடுத்திருந்தா இந்த பிரச்சனை வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவரு செய்யற அந்த ஒரு முன்னெடுத்தல் செயல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். என்னன்னா, ஜெயராஜ் இதனால ஒன்னுடைய விளைவு போறதில்லை. இவர் போய் வந்ததெல்லாம் ஒரு நாள் செய்தி, மற்றபடி இதனால் ஒரு விளைவு ஏற்பட போவதில்லை. ஜெயராஜ், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்க முடிகிற ஒரு கட்சியோட தலைவருக்கு இந்த விஷயத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போக முடியுமா முடியாதான்னு முடிவு செய்ய முடியாதா? ஒரு அறிக்கை கூட அடிப்படையில் விட முடியாதா? அதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? நீங்க பொலிட்டிக்கலா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அனைத்து கட்சி கூட்டணும் சொல்றது அது அறிக்கையினோட வெளிப்பாடு தானே. அது நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை பத்தி எல்லாரும் இருக்காங்க, எங்களுடைய தலைமையில போய் பார்க்கலாம் என்ன முயற்சி எடுத்து. நாடாளுமன்றத்தில் எங்கள் எண்ணிக்கை இன்றைக்கு இல்லை, சரிங்களா? நாடாளுமன்றத்தினோடு நாங்கள் அணி திரட்ட முடியாது. இன்றைக்கு கலைஞர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் அதில் ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்கும். இன்றைக்கு அனைத்து கட்சியும் அதிமுக தவிர்த்து பாமக தவிர்த்து இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறது. இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நாளைக்கு உருவாக்க முடியும். இது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அடிப்படையில் என்ன மாற்றம் தெரியல. அரசியல் மாற்றம் தான், ஒரு மாற்றம் வராது. இப்ப சொல்றேன் ஒரு மாற்றம் வராது. சூப் பண்ற மாதிரி தான் மாற்றம் வராது. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட்டணியில் எந்த கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணியே கிடையாது என்று சொன்னவர்களால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடிந்தது. பாமகவினுடைய பாரதிய ஜனதா சார்பில் நடைபெற்ற ஒரு கூட்டணியில கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்தது? ஐயா ராமதாஸ் கலந்து கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் அன்புமணி ஐயா போனாங்க. பிரச்சனை இல்ல அரசியல் விஷயம். ஒரு ஆளுங்கட்சி, ஒரு கையாளாகாத ஒரு ஆளுங்கட்சி இன்றைக்கு இந்த திமுக இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி உலக அரங்கத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படி ஒரு நிலைமை, அன்கான்ஸ்டிடியூஷனல் வேர்ட சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சி நடத்துறாங்க. நான் திரும்பவும் கேட்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தர் செய்ததை ஏன் வைத்திருச்சல் படுகிறீர்கள், ஏன் பொறாமைப்படுகிறீர்கள்? சரி, ஓகே, அவ்வளவுதான். நீங்க செய்யறதுக்கு முன்ன நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரும்ப வரேன். நம்ம பேசிட்டாங்க. 68ல போய் காட்டி கொடுத்தவர் கருணாநிதி. ஆகஸ்ட் 19 திரும்ப தனி நபர் விமர்சனங்கள் தேவையில்லை. அடுத்ததாக திருச்சிநேயர் கோபிநாத் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். தனிநபர் விமர்சனங்கள் தேவையில்லை, தயவு செய்து நேயர்கள் ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றது மக்கள் மேடை, மக்களுக்கான வாய்ப்பு. ஒரு நிமிஷம் உங்க கருத்தை கேட்கிறேன், நேயர்கள்ட்ட போயிட்டு உங்க கருத்தை கேட்கிறேன். திருச்சி நேயர் கோபிநாத் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி சிவ ஜெயராஜ் அவர்கள்ட்ட நான் கேட்கலான் இருக்கேன். இன்னைக்கு மக்கள் மேடையுடைய தலைப்பு என்னன்னா, விஜயகாந்த் தலைமையில் எதிர்கட்சிகள் இணைந்தது மக்கள் நலனா அல்லது அரசியல் கூட்டணிக்கு ஒரு தான் கேட்டிருக்காங்க. அவருடைய வார்த்தையிலே சொல்றாரு, கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவரே கொடுக்கிறாரு. அப்ப இதுல என்னங்க மக்கள் நலன் இருக்கு? அவங்க இப்ப விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாருலாம் சொன்னாங்க. இதே விஜயகாந்த் கட்சியை சார்ந்த 41 எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப அதே ஜெயலலிதாவை இவர் இன்னைக்கு நிறுத்திட்டு அவர் தரைக்குறைவாக தானே பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க 1970 90 வரையிலும் இதுவரை அரசு அதிகாரிகளும் முதலமைச்சரும் 21 முறை சந்திச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தி திரு ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்களை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டை சார்ந்த 40 எம்பிகள் போய் பார்த்திருக்காங்க. அது இத்தனையும் அவங்க மதிக்கல. அதே போல
கர்நாடக எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ்ல வந்து திரு வேணுகோபால் அவர்கள் அதிமுக சார்ந்த ஒருத்தர் கேள்வி அனுப்புறாரு. கர்நாடக பிரச்சனையில் மேகதாது கட்டுறாங்கன்னு சொல்லி பேசின உடனேயே ஒரு மத்திய அமைச்சரா இருக்கிற அனந்தகுமார் அவர்கள் ஆக்ரோஷப்பட்டு இதை கண்டனத்தை எரிவிச்சு பேசுறாரு. ஒரு மத்திய அமைச்சரா இருக்கிறவர் பதவியேற்கும் பொழுது விருப்பு வெறுப்புகளை விலக்கி நாங்க வந்து எந்தவித அரசியல் சார்ந்து இல்லாம இருப்போம் பதவியேற்கிற ஒரு நபரு இப்படி வந்து ஒரு கட்சி விஷயத்துக்கு தான் பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த சிந்திக்க தெரியல அப்படிங்கிறாரு. அவருடைய கற்பனைக்கு வாழ்த்துக்கள். அதாவது குறிப்பா நாம வேற என்ன சொல்ல முடியாதுல, அவருடைய கற்பனை சிறந்த கற்பனை. இதுல நாம குறிப்பா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, நான் ஒன்னும் தேமுதிகவோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் டிஎம்கே. சரிங்களா? திமுகவின் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். தேமுதிக அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம். நாங்க வந்து எங்களை வந்து அழைத்தார்கள், எல்லா கட்சியும் அழைத்ததை போல நாங்களும் கலந்து கொண்டோம். அவ்வளவுதான். இதுல எங்களை தாக்குவதற்கோ எங்கள் தலைவர் கலைஞரை பேசுவதற்கோ இதுல எந்த விஷயமும் இல்லை. ஒரு கட்சி ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொரு கட்சி செய்தது, நாங்கள் அதில் கலந்து கொண்டோம். சரி திரு சங்கரதாஸ், நாடாளுமன்றத்தில் போதிய எண்ணிக்கை எங்களுக்கு கிடையாது, எங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு போதிய பலம் இருக்கிறது, மூன்றாவது பெரிய கட்சி, என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறார், சட்ட ரீதியாகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள், அரசியல் ரீதியாகவும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து போய் அப்பீல் பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் கர்நாடகமாக இருந்தாலும் முல்லை பெரியாராக எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலே என்ன, அந்த காலத்தில் முப்படி வச்சிருந்த மாதிரி போய் போரிட்டு அங்கே போய் சண்டை போட்டால் போய் கர்நாடகத்தில் அடிச்சிக்க முடியும்? சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும், நிர்வாக ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அரசியல் ரீதியாக தான் அழுத்தம் கொடுக்க முடியும். இதுக்கு மேல் ஒரு அரசு என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. சரி, எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தவே இல்லைன்னா உங்களுடைய அனைத்து போராட்டங்களும் அரசியல் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடியது, சட்ட ரீதியாக எடுக்கக்கூடியது எல்லாத்தையுமே இடைப்பட்ட தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம், இறுதி தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம், வெற்றி கண்டு நம்ம தமிழ்நாடு சார்பா அம்மா வெற்றி கண்டுக்கிறாங்க. இல்ல உங்க உங்களுடைய 3 பேர்ட்டையுமே ஒரே ஒரு கேள்வி இடைவெளிக்கு பிறகு பேசலாம். விவசாயிகள் இது சம்பந்தமான ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அந்த சமயத்துல எல்லா கட்சியில இருந்தும் நீங்க ஆதரவு கொடுத்திருந்தீங்க. எல்லா கட்சிகளுடைய சேர்ந்த தொண்டர்கள் எத்தனை தொண்டர்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க? எவ்வளவு பேர் அதுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது? ஒரு கட்சி தனிப்பட்ட ரீதியில, இப்ப திமுக தனிப்பட்ட ரீதியில அந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாலோ அல்லது அதிமுக அறிவிச்சிருந்தாலோ பாமக அறிவிச்சிருந்தாலோ அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு அதுல கலந்துருப்பாங்க? 3 பேருக்குமே நான் கேட்ட பொதுவான கேள்விதான் இடைவேளைக்கு முன்பாக. ஒரு கட்சி சார்ந்து அறிவிக்கக்கூடிய போராட்டத்துல மாவட்ட செயலாளர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு, கட்சியின் முக்கிய பிரதிநிதிகளுக்கு உத்தரவு பறக்கிறது. இத்தனை ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு மறுநாள் அந்த கட்சிகள் சார்ந்த நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்களையோ ஊடக நிறுவனங்களையோ செய்திகள்லாம் சொல்லப்படுகிறது. விவசாயிகளுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை. எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்தாலும் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் தான் அங்க பங்கேற்கிறாங்க. ஏன் இப்ப விவசாயிகள் பிரச்சனையில எந்த கட்சிகளுக்குமே அக்கறை இல்லையா? எல்லாமே இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிற மாதிரி எல்லாமே அடிப்படையால ஒரு நாடகமாக தான் பார்க்கப்படுகிறதா? உங்களுடைய 3 பேருடைய பதிலும் வேணும். நிச்சயமா இந்த போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக பங்கேற்றோம். பல்வேறு இடங்களில் நம்முடைய இயக்க தோழர்கள் கைதானார்கள். இதில் நீங்கள் குறிப்பிட்டதை போல முழுவீச்சில் சொன்னாலும் நிச்சயமாக நாங்கள் கலந்து கொண்டோம், மக்களுக்காக போராடினோம். இதில் அரசு ஒத்துழைத்திருந்தால் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கும். இல்ல, தொண்டர்கள் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை? கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? அரசு எப்படி ஒத்துழைக்கும்? எல்லா இடங்களும் நாங்கள் கலந்து கொண்டோம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, ஜெயராஜ், உங்களுடைய எல்லாருமே எங்கள் மாவட்ட சார் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதப்பட்டது. எல்லா மாவட்ட சாரும் கூட்டம் போட்டு பந்தை வந்து எப்படி எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் பந்தை நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான எங்கள் மாவட்டத்தில் பெரும்பான்மையான கடைகள் மூடப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து சென்னை போன்ற இடங்களில், பெருநகரங்களில் அதற்கான ஆதரவு இல்லாவிட்டாலும் வணிகர் சங்கங்கள் அதற்கும் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் எல்லா இடமும் 90% வெற்றி தான் இந்த கடையெடுப்பு. இது வந்து கட்சிகள் நேரடியாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பேரணியோ நடைபெற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்வதை போல ஆள் திரட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இது நாம் வைத்தது முடிவு செய்யப்பட்டது ஒரு கடையெடுப்பு. அந்த கடையெடுப்பை எல்லோரும், பெரும்பாலானவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். 90% பேருந்துகள் இயக்கப்பட்டது. பேருந்துகள் இயக்கப்படாததுக்கு மற்ற கட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஆளுங்கட்சி தான் அதற்கான இதை செய்திருக்க முடியும். இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு அரசு நேரடியாக அதை பங்கெடுத்திருக்க முடியாது பந்திலே. ஆனால் ஒரு அதிமுக என்ற கட்சியின் சார்பிலே அதை செய்திருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவங்க மட்டும் தான் கலந்துக்கல, நீங்க எல்லாருமே கலந்துக்கிட்டீங்க. இல்ல சார், கலந்துக்கிட்டனால தானே சார் வந்து உங்களுக்கு பந்து வெற்றி அடைஞ்சது 90%. விவசாயிகளுடைய பிரச்சனையை மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தாலும், அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, நிர்வாக ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். செயல் திட்ட பிரச்சனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீங்களே பிரச்சனை தீர்க்கிற இடத்துல உட்காந்துட்டுக்கிறீங்க எக்ஸிக்யூட்டிவ் பொறுப்பில்,
நீங்களே போய் பந்து நடத்தலாம்னு கேட்டதும் உடனே போய் திரிபாதி சீஃப் செக்ரட்டரி வர வச்சு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. முதலமைச்சர் வந்து கருணாநிதி அரசு வேலை செய்யறாரு. போட முடியாது. பிரச்சனையை தீக்கிரம் எடுத்திருக்கிறோம். நாங்க வந்து இப்ப கடையை யாரும் வந்து தெரன்னு சொல்லல, கடையை நீ மூடி இருந்தா தெரன்னு சொல்லல. நேர்கள்ட்ட போயிடலாம். மதுரை நேயர் சக்கரவர்த்தி, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம். இந்த அணை பிரச்சனை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏற்பட்ட பிரச்சனை இது. அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நடத்தாம திடீர்னு இந்த மாற்றம் ஏன் இப்ப எதுக்கு கையில் இது பண்ணணும்? அவங்க இல்ல, நீங்க யார பிரச்சனை கையில் எடுத்துக்கணும்? யார்கிட்ட நீங்க இதை கேட்க விரும்புறீங்க? பொதுவாக பொதுக்கட்சி எல்லாரும் அனைத்து கட்சியிலும் இருக்கு, எல்லாருக்கும் கேட்கிறேன். சரி, 25 கோடி இப்பொழுதுதான் ஒதுக்கி இருக்கிறது கர்நாடக அரசு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்கு. இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையில் இருந்த விஷயம் இப்பொழுதுதான் உருமாறி வருகிறது. பிரச்சனை நமக்கு எதிர்ப்பாக பேசிக்கொண்டே இருக்கலாம். கர்நாடகத்தில் இருக்கிற கட்சிகள், ஏன் முன்னாள் பிரதமர் தேவகவுடா கூட அந்த இடத்திலே போய் அணை கட்டியே தீர்வோம், அணை கட்டியே ஆக வேண்டும் என்றெல்லாம் ஒரு முன்னாள் பிரதமர் அந்த இடத்திலே போய் பேசுகிறார். அந்த இடத்திலேயே போய் ஒரு பத்திரிகையில கூட செய்தி வந்தது. ஆக இப்பொழுது ஒரு 25 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை கர்நாடக அரசு செய்கின்ற பொழுது அதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் எல்லோரும் இப்போ ஒன்றிணைகிறோம். இதுல வந்து வேற எந்த உள்நோக்கமோ அல்லது வேற எந்த உள்கருத்தோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சரி, அடுத்ததாக நெல்லை நேயர் எமில் சசாத், உங்களுடைய கருத்து. நன்றி சார். எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்திற்கு தமிழக மக்கள் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலே முதன்முறை மக்கள் நலனுக்காக தான் இந்த சந்திப்பு. எதற்கும் நேரம் வர வேண்டும், அது வந்துவிட்டது. அரசியலுக்காக அல்ல. பிஜேபி காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லையே. 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசு என்ன செய்தது? நிவாரணம் போதுமா? ஒரு உயிருக்கு நம் வீட்டில் நடந்தால் இந்த நிவாரணத்தை ஏற்றுக்கொள்வோமா? சங்கரதாஸ் சாருக்கு ஒரு பதில். இதே விலைவாசியை மின்வெட்டியை சொல்லித்தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தது, நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். தேர்தலின் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போயஸ் கார்டன் விட்டு அப்போதான் வெளியே வந்தாரா? இதே திமுக இதில் கலந்து கொள்ளவில்லை என்றால் தமிழக மக்கள் மீது கலைஞருக்கு அக்கறை இல்லை என்கிறார்கள். சரி, நம்ம விளக்கம் கேட்கலாம். சென்றால் இவர் கூட சென்றார் என்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? நம் அமைச்சர்கள் கோவிலுக்கு போகவே நேரம் இவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கிறது, இப்போது ஏன் அப்படிங்கறத அவருடைய கருத்து, அவருடைய கேள்வி, அதுக்கு உங்களுடைய பதில். பிரச்சனை எழுந்ததிலிருந்தே அரசு கவனம் செலுத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது. மத்திய அரசு கவனத்தையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. நேரடியாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் அழைத்து சென்று அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் டெய்லி அஃபேஸில் தான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நேயர் சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க விலைவாசி, மின் தடை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை சொன்னீங்க. அதெல்லாம் நாங்க போக்க போறோம்னு சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு அது தெரியலையா அப்படிங்கறது கேள்வி. விலைவாசி படிப்படியா நீ கட்டுக்குள்ள தானே இருக்குது. விலைவாசி என்ன அடுத்த மாநிலத்தை விட அதிகமா இருக்கா? அவர் புள்ளி வரும் சொல்லுங்க. அப்படியே எங்க ஆட்சியில் அப்படிதான் இருந்துச்சு. அவர் சொல்லுங்க. தொடர்ந்து 48 சொல்லலாமா? 48 வருஷமா இந்த அண்ணா தொடங்கிய இந்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய வரையில் 48 ஆண்டு காலம் இந்த திமுக அழிந்து பிரிந்து அண்ணா திமுக இந்த 2 கட்சியும் மாறி மாறி 2 பேரை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டு ஆளல. 48 வருஷம். ஆனால் இன்னும் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அது மது கொடுத்து மக்களை கேளுங்க. இருந்தாலும் இவையெல்லாம் நான் சொல்ல வரக்கு தெரியும். என்ன கேட்பது தெரியும் எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 48 ஆண்டு காலம் இந்த நாட்டை சீரழித்திருக்கிற அந்த இயக்கங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது நீ குற்றவாளி, இவங்க நீ குற்றவாளி, நீங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சேற்றை வாரி பூசிக்கொண்டு மக்கள் மனதிலே, மக்களுடைய முகத்திலே இன்றைக்கு கரியை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்தவன் தமிழ்நாட்டு மக்கள் தான். இன்றைக்கு மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், புரிந்து கொண்டார்கள். இந்த 2 திராவிட கட்சிக்கு ஒரு மாற்று வரணும், ஒரு அணியை உருவாக்குங்க தான் இன்னைக்கு நாங்கள் அணியை உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, அங்கதான் நீங்க இருந்தீங்க, இங்கதான் இருந்தீங்கன்னு சொல்லுவீங்க. நிச்சயமா தவறை நாங்கள் மீண்டும் செய்ய மாட்டோம். நாங்கள் வரவேற்கிறோம். சித்திரை திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை.
அந்த திருவிழாவுக்கு கூட ஜாதி கலவரம் இல்லாம நடத்த முடியல. நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் வேற. அது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தவில்லை. அமைதியா நடத்த முடியல. சரி ஜெயராஜ், ஒரு நிமிஷம் திரு ஜெயராஜ், டெல்லியில நிலம் கையகப்படுத்தல் சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைத்த 14 கட்சிகள் கலந்துகிட்ட பேரணி நடைபெறுகிறது. திமுகவுக்கும் அழைப்பு விடுகிறது. கனிமொழி கலந்துகிட்டாங்க அந்த கூட்டத்தில். அதே சட்டத்துக்கு எதிராக நீங்க தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. நீங்க விடுத்த அழைப்பை காங்கிரஸ் கமிட்டி ஏத்துக்குச்சா ஏத்துக்கலையா? ஏன் EVKS இளங்கோவன் கலந்துக்கவே இல்லை? இப்ப திமுக தலைமையில மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்ததுல இப்ப பிரச்சனை இருக்குதா, இல்ல திமுக தலையில அந்த கட்சிகள் ஒன்றிணைவதற்கு விருப்பப்படலையா? இல்ல, பிரச்சனைகள் இருக்கு. நீங்களே சொன்னது போலதான் அவர்களுடைய எண்ணம். ஒருவருத்தரும் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற என்ற சூழல் நாங்கள் தனியாக போராடுகிறோம் என்று இன்றைக்கு அரசுக்கு எதிராக இன்றைக்கு EVKS இளங்கோவன் இந்த இத்தனை அமைச்சர்களுக்கு எதிராக புகார் செய்து ஆதாரத்தோடு நாளைக்கு பேரணி போகிறார். இவர்கள் கவர்னரிடமே போய் 40 பக்கம் புகார் கொடுத்திருக்கார்கள் ஆதாரத்தோடு. நாங்கள் ஒரு வழியில போராடுகிறோம். ஒருவருத்தரும் இந்த ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய எல்லா கட்சிகளுடைய மொத்த அஜெண்டாவும் இந்த மக்கள் விரோத அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அதுதான் நீங்க மேகதாது பிரச்சனை நீங்க தனியாவே போராடி இருக்கலாம் சார். மேகதாது பிரச்சனை எல்லாரும் தனித்தனியா போராடி இருக்காங்க சார். எல்லாரும் கண்டனத்தையும் பாமக தெரிவித்திருக்கிறது, காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது, நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதிமுகவும் அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. அரசு என்கின்ற வருகின்ற பொழுது இல்லங்க, நிலம் கையகப்படுத்தல் சட்டத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு விடுத்த அழைப்பை காங்கிரஸ் ஏத்துக்கல. அப்ப விஜயகாந்த் இப்ப விடுத்த அழைப்பை ஏத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அதான் ஏன்னு கேக்குறேன் சார். அதான் சொன்னேன் நானு. நாங்கள் செய்தால் கட்சியாக இருக்கும், அரசியலாக இருக்கும். அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர். இப்போது கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லது எங்கள் தளபதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அழைத்திருந்தால் எல்லோரும் வந்திருப்பார்கள். ஆசீர்வாதம் வாங்கினான்னு போனாரு. இன்னொன்னு, நாங்கள் வந்து காங்கிரசினுடைய கருத்து இதுல வந்து எல்லாரும் பிஜேபியும் தலைவரும் ஏதாவது எந்த பிரச்சனையில வந்து ஒண்ணாந்திருக்காங்க. அப்பொழுது ஒரு சிறந்த விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் செஞ்சிருக்கார். அதை மனம் வந்து பாராட்ட வேண்டும். திருச்சினைய திவ்யா, உங்களுடைய கருத்து? திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களுக்காக செய்யறேன்னு சொன்னதுக்கு மிக்க நன்றி. அந்த மனசு இருந்தா ரொம்ப நன்றி. ஆனா நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, டாபிக்கே இங்க மாறி போகுது சார். ஏன் அவர் இவ்வளோ கட்சிகளை வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்ட அவரு ஏன் அந்த பந்த்ல இருந்த விவசாய சங்கத்தோட தலைவரை ஏன் அவ கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல? அதான் அரசியல் அவங்களை கூட்டிருப்பாருமா. நேருடைய கேள்விக்கு நீங்க சுருக்கமா பதில் சொல்லுங்க. இல்ல, அது எனக்கு கூப்பிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாண்டியன் சாரை வந்து தொலைபேசியில கூப்பிட்டதாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. கூப்பிடலன்றது இவங்க சொல்றாங்க, அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இன்னொன்னு விஷயம் வந்து, இது கட்சிகள். அவர் வந்து விவசாய சங்கத்தினுடைய தலைவர். விவசாய சங்கமும் ஒரு கட்சியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. விவசாயிகள் ஏற்கனவே போராட்டம் நடந்துட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு தேமுதிகவும் வந்துருச்சு. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நடத்துகிற ஒரு பிரதமரை இன்னொன்னு, நீங்க இந்திய நாட்டின் பிரதமரை சந்திக்கின்ற பொழுது சில புரோட்டோகால்கள் உண்டு. இவர்கள் சந்திக்க முடியும், ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் சந்திக்க முடியும் என்று. அரசியல் கலந்து விஷயத்திலே திரு பாண்டியன் அவர்கள் தெரியல. ஒரு பிரதமரை பார்க்கலாம், ஒரு மக்களும் தொண்டரை பார்க்கலாம். விவசாயிக்கு போராட்டம் அவங்க பண்றது விவசாய சங்கத்தை மக்களுக்காக போகல. நம்ம தொடர்ந்து விவாதிக்க நேரம் இல்ல. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.